அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் கானா பாடகி இசைவாணி அவர்கள் பாடிய "ஐயம் சாரி ஐயப்பா" என்ற பாடல் சிலரால் வேண்டுமென்றே திட்டமிட்டு சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு அவதூறு செய்யப்பட்டு வருகிறது. இந்த பாடலின் நோக்கம் என்பது பெண்ணுரிமையை பேசுவதாகவும், பெண்களும் கோவிலுக்குள் செல்லலாம் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவும் பாடப்பட்ட ஒரு விழிப்புணர்வு பாடல். அந்த பாடலை வேண்டுமென்றே சிலர் தற்போது பரப்பி ஐயப்ப பக்தர்களின் மனதை புண்படுத்தி விட்டதாகவும், ஐயப்ப பக்தர்களுக்கு எதிராக பாடப்பட்ட பாடலாகவும், இந்து மதத்திற்கு எதிராக பாடப்பட்ட பாடலாகவும் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை திட்டமிட்டே கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். இது மிகவும் கண்டனத்துக்குரியது. அது மட்டுமல்ல, அந்த பாடல் என்பது சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன்பு பாடப்பட்ட பாடல். 5 ஆண்டுகள் கழித்து தற்பொழுது அந்த பாடல் ஏன் இவ்வாறு சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு அவதூறு பரப்பு வருகிறார்கள் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இதன் பின்புலமாக சில அரசியல் சங்கதிகளை மறைப்பதற்காக வேண்டுமென்றே சிலரால் பரப்பப்பட்டு வருவதாக தெரிகிறது. ஏனெனில் தமிழகத்தில் ஏராளமான பிரச்சனைகள் உள்ளது. இந்திய அளவில் ஏராளமான பிரச்சனைகள் உள்ளது. அதானி பிரச்சனையோ அல்லது மற்ற மழை வெள்ள பாதிப்புகள் அது மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் இந்தியா முழுக்க, தமிழகம் முழுக்க உள்ளது. ஆனால் பழைய பாடல் 5 ஆண்டுகளுக்கு முன்பு பாடப்பட்ட இந்த பாடலை தற்பொழுது பரப்ப வேண்டிய தேவை என்ன எழுகிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. அதே போல் அந்த பாடலில் உள்ள சங்கதிகள் என்பது எந்த மதத்தையும் புண்படுத்துவதாக இல்லை, அல்லது எந்த சாமி பக்தர்களையும் புண்படுத்துவதாக இல்லை. அவ்வாறு இருக்கையில் ஏன் இவ்வாறு இப்படி திட்டமிட்டு பரப்பப்படுகிறது என்பது மீண்டும் மீண்டும் சந்தேகத்தை எழுப்புகிறது. இந்த பாடல் என்பது பெண்ணுரிமை பற்றி பேசுவதாக அமைந்துள்ளது. இது ஒரு விழிப்புணர்வு பாடல். அது மட்டுமல்ல, பெண்கள் கோவிலுக்குள் செல்லலாம் என்பதை உச்சநீதிமன்றம் கடந்த 2018ஆம் ஆண்டே தன்னுடைய தீர்ப்பின் வாயிலாக உறுதிப்படுத்தியிருக்கிறது. அவ்வாறு இருக்கையில் அந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் தான் நாங்களும் பெண்களும் கோவிலுக்குள் வரலாம் என்பதை அந்த பாட்டின் வாயிலாக கானா பாடகி இசைவாணி அவர்கள் பாடியுள்ளார். தற்பொழுது இந்து மதத்தை சார்ந்தவர்களுடைய மனது புண்படுகிறது அல்லது ஐயப்ப பக்தர்கள் மனது புண்படுத்துகிறது என்கிற கேள்வி ஏன் எழுகிறது என்பதே மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்புகிறது. அது மட்டுமல்ல, ஐயப்ப பக்தர்களாக காட்டிக்கொள்பவர்களும் அல்லது இந்து மதத்தின் பாதுகாவலர்களாக காட்டிக்கொள்பவர்களும் இந்த பாடல் பாடியதற்கு அவர்களுடைய ரியாக்ஷன் என்பது மிகவும் கீழ்த்தரமாகவும் அருவருக்கத்தக்கையிலும் உள்ளது. அவ்வாறு அந்த கீழ்த்தரமான பேச்சுக்களும், கீழ்த்தரமான ஆடியோ வீடியோக்களும், கீழ்த்தரமான புகைப்படங்களும் அவர்களால் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகிறது. அதாவது இசைவாணி அவர்கள் பாடியது அவர்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கிறது என்பதை காரணமாக வைத்து ஒரு சட்டத்திற்கு புறம்பாகவும், ஒரு பெண் என்று பாராமல் மிகவும் கீழ்த்தரமான செயல்களை செய்து வருவதுதான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவில் நடவடிக்கையாக இந்த விஷயம் பார்க்கப்படுகிறது. ஏனெனில் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக பாடும்பொழுது இந்த பாடல் குறித்த சர்ச்சை எதுவுமே எழவில்லை. 5 ஆண்டுகள் கழித்து இந்த சர்ச்சை எழுவது என்பது திட்டமிட்டு சிலரால் பரப்பப்படுவதாகவே தோன்றுகிறது. ஆகவே இந்த பாடல் என்பது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் பாடப்பட்ட பாடல். பெண்கள் தங்களுடைய உரிமையை கேட்பதற்காக பாடப்பட்ட பாடல். ஆகவே இதில் எந்த விதமான தவறும் இல்லை. அந்த பாடல் அந்த முதல் வரியாக இருந்தாலும் சரி, அந்த பாடம் முழுக்க முழுக்க உள்ள அனைத்து வரிகளுமே எந்த விதமான அஃபென்சிவாக எதுவுமே இல்லை. அதில் எந்த விதமான தவறுகளும் இல்லை, யாரையும் புண்படுத்துவதாக இல்லை. ஆனால் வேண்டுமென்றே சிலரால் இது திட்டமிட்டு பரப்ப வருகிறது என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. அதே போல அரசு இயந்திரங்கள், காவல்துறையோ இல்லை மற்ற மாவட்ட நிர்வாகங்களோ எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதி காப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புகிறது. ஒரு கவலை அளிப்பதாக உள்ளது இத்தகைய செயல் என்பது. ஏனெனில் தொடர்ந்து இசைவாணி அவர்கள் மீது பரப்பப்படுகிற பொய்யான அவதூறான குற்றச்சாட்டுகளும் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அவர்களை கைது செய்திருக்க வேண்டும். ஏனெனில் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் ஏராளமான நபர்கள் இதுபோன்ற அருவருக்கத்தக்க வகையில் பேசக்கூடிய வீடியோக்களை பார்த்து வருகிறார்கள், பகிர்ந்து வருகிறார்கள். அதற்கு காரணமான நபர்கள் மீது உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்றளவுக்கு கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக இந்த பிரச்சனை நீடித்து வந்திருக்காது.
ஆகவே அரசும் காவல்துறையும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் அவசியமாகிறது. இல்லையெனில் பொதுமக்களின் அமைதி பாதிக்கப்படும். அது மட்டுமல்ல, இருதரப்புக்கு இடையே, குறிப்பாக அவர்கள் இசைவாணியை டார்கெட் செய்யும் பொழுதெல்லாம் அவர் சார்ந்த சமூகத்தையும் தொடர்ச்சியாக இழிவுபடுத்தி வருகிறார்கள். இது சட்டப்படி குற்றம். இவ்வாறு ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுவர்கள் மீது அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது என்பது மிகவும் விந்தையாக உள்ளது. ஆகவே இவ்வாறு தொடர்ச்சியாக ஒரு பெண் என்று பாராமல் தொடர்ச்சியாக இழிவுபடுத்தி வரும் நபர்கள் மீது அரசாங்கமும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதே போல இசைவாணி அவர்கள் மீது தொடுக்கப்படுகிற இந்த தாக்குதல் அனைத்தும் கருத்துரிமைக்கு விடப்படுகின்ற சவால். அவருடைய கருத்தை, அவருடைய உரிமையை தன்னுடைய பாடல்கள் வாயிலாக கேட்கின்ற பொழுது அவர் மீது தொடுக்கப்படுகின்ற இந்த தாக்குதல் கருத்துரிமைக்கு எதிரான தாக்குதல்கள். எனவே இதை மற்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இதற்கு எதிர்வினையாற்ற வேண்டும். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள அனைவரும் இசைவாணிக்கு ஆதரவாக குரல் எழுப்ப வேண்டும். நன்றி.